நமக்கு விவசாயம்லாம் போச்சு. இப்போ அடுத்தாப்புல என்னது, நம்ம வாழணும் அப்படின்னா நீங்களும் வயசாயிட்டு, வயசான பிறகு நம்ம என்ன வாழணும்? ஏன்னா ஏன் பேர்ல ஏன் பேத்தி ஏன் பேர அப்படிங்கிறதான வருவாங்க. அவங்களுக்கு என்ன என்ன இருக்கு? நம்மகிட்ட விவசாயத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல என் பிள்ளைய படிக்க போக சொல்லல, நீ மாடு வைக்க போன 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பண்றா, இல்ல 6ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிட்டா குதிரை மேய்க்க போகணும் எருமை மேய்க்க போகணும்னு சொல்றோமா? சொல்ல மாட்டோம். ஏப்பா நீ படிச்சு இன்ஜினியர் ஆகணுப்பா, நீ படிச்சு வைக்கல ஆகணுப்பா, நீ படிச்சு டாக்டர் ஆகணுப்பா அப்படின்னு சொல்றோம். இதுக்காகத்தான் பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா அந்த வேலை வாங்குறதுக்கு ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அந்த வேலை பார்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும்னா அந்த தொழில் வேணும். தொழில் அதான் பாரதியார் சொன்னாரு அந்த காலத்துல, இன்னைக்கு இல்ல, சுதந்திரத்துக்கு முன்னாலே சொன்னாரு, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். ஏன்னா உழவும் தொழிலும் ரெண்டு கண்ணு மாதிரி, அத மாதிரி அவசியம் தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சாகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்டெர்லைட் வேணுங்க. ஸ்டெர்லைட்னால எங்களுக்கு வாயு வருது, கேஸ் வருதுங்காங்க. வாயுங்கிறது இயற்கையுடைய அமைப்பிலே 2 உண்டு. ஒண்ணு நல்லது, இன்னொன்னு கெட்டது. அந்த கெட்டதை நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு வழி பண்ணலாம். ஒருத்தன் சீட்டானா அப்படின்னா அவனை நிப்பாட்டுறதுக்கு நம்ம வழி பண்ணிடலாம். ஒருத்தன் குடிக்கான் அப்படின்னா நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணிடலாம். கெட்டதை நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணலாம். அப்ப நல்லது வேண்டாம்னு ஏன் சொல்லணும்? இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்காம கேஸ் வந்துருமே, ஆயில் வந்துருமே அப்படின்னு இருக்காங்க. என்ன உலகத்துல நான் பாம்பேல இருந்தேன். பாம்பேல வேலை பார்க்குற இடத்துல 120 கம்பெனி இருந்தது. 120 கம்பெனி இருந்தோமா? அந்த 120 கம்பெனில அவ்வளவு கெமிக்கல், அதாவது நேஷனல் ஆர்கானிக் கெமிக்கல், பாலிமர் இண்டஸ்ட்ரீஸ், யூனிட்டர் கார்பன், யூனியன் கார்பைட், இப்படி நிறைய கம்பெனி இருந்தது. மெடிக்கல் கம்பெனி, ஃபைசர் இந்தியா எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்படி ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரும் சாக காணாம. நானும் 45 வருஷம் அங்க இருந்து வந்துட்டேன். 45 வருஷம் அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு